வேதாத்ரி மகர்ஷியின் பஞ்சபூத நவக்கிரக தவம். இறை வணக்கம். குரு வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாடி சுத்தி பிராணாயாமா. குண்டுவட சுத்தி. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்காப்பு. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் பஞ்சபூத நவக்கிரக தவம். பஞ்சபூதங்களை பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்று சொல்வார்கள். அவை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இவற்றின் 5வது தத்துவமாகிய மண் என்ற நிலம் மீது தவம் தொடங்குகிறோம். நிலத்திற்கு அறிகுறியாக இந்த பூ உலகையே மனதில் கொள்வோம். இந்த பூ உலகம் மிக பெரியது. 25,000 மைல் சுற்றளவுடையது. மண், உலோகங்கள், ரசாயனங்கள் இவற்றால் ஆனது. தன்னைத்தானே மணிக்கு 1000 மைல் வேகத்தில் சுற்றி கொள்கிறது. சூரியனை சுற்றி பாதையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 16 லட்சம் மைல் சுற்றி ஓடி வருகிறது. இத்தகைய வியத்தகு கோள் இந்த பூ உலகம். இந்த நில உலகத்தில் பெருமையையும் மதிப்பையும் மன பிரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். இதனோடு ஒன்றி கலந்து உயிர் தொடர்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தின் மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த நில உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். மண்ணை பயனுள்ள முறையில் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம். மண் என்ற நில உலகின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில்
4வது தத்துவமாகிய நீரின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பூவுலகம் 172 பாகம் நீர் சூழப்பட்டுள்ளது. நீரின் இருப்பை மேகங்களிலும், தாவரங்களிலும், உயிரினங்களிலும் நாம் உணர முடிகிறது. நீர் உயிர்களின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். நீரின் பெருமையையும் மதிப்பையும் மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுகிறோம். நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தின் நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீரிலிருந்தும் நீரினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நீரின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தின் 3வது தத்துவமாகிய நெருப்பின் மீது தவம் தொடங்குகிறோம். பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் அதன் கனத்த அணுக்களெல்லாம் நடுமையத்தில் நெருக்கமாகி கூடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த நெருக்கத்தால் அணுச்சிதைவு ஏற்பட்டு எப்பொழுதும் ஒரு பெரிய நெருப்பு பூமியின் நடு மையத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய கனல் பூமியின் மேற்பகுதி வரை வந்து அங்கு வாழும் உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து கொண்டே இருக்கிறது. அந்த பெரும் நெருப்பையே தவத்திற்கு மனதில் கொள்வோம். நெருப்பின் பெருமையையும் மதிப்பையும் மனவிருத்தி கொண்டு மதித்து போற்றுகிறோம். நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தின் நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பிலிருந்து நெருப்பினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். நெருப்பை பயனுள்ள முறையில் பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தின் 2வது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் தொடங்குகிறோம். நில உலகை சுற்றி சுமார் 10 மைல் உயரத்திற்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் காற்று ஒரு கவசம் போல் சூழ்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர்களின் வாழ்க்கைக்கு காற்று எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்வோம். காற்றின் பெருமையையும் மதிப்பையும் மனவிரிவு கொண்டு மதித்து உணர்ந்து போற்றுகிறோம். காற்றோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தின் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றிலிருந்து காற்றினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். காற்றை பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்வோம். காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் இயக்குகிறோம்.
பிரபஞ்ச பரிணாமத்தின் முதல் தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் தொடங்குகிறோம். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமான நுண்ணிய இயக்க மூலக்கூறுதான் விண் என்ற உயிராற்றல். நம் உடலில் உயிராற்றலாகவும், பிரபஞ்சம் முழுவதும் ஆற்றல் களமாகவும் எங்கும் நீக்கமற நிறைந்து உள்ளது விண். இந்த விண்ணின் சேர்க்கை தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற மற்ற 4 பூதங்களும். மனவிரிவு கொண்டு விண்ணின் பெருமையையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுகிறோம். விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண்ணிலிருந்தும் விண்ணினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம். விண்ணை பயனுள்ள முறையில் பயன்படுத்தி கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்வோம். விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்சம் முழுவதும் உள்ள விண் நிறைந்த சக்தி களத்தை நோக்கி இந்த தவம் இயற்க வேண்டும். நவக்கிரக தவம். விண் நிறைந்த சக்தி களமாகிய பிரபஞ்சத்தில் பல கோடி நட்சத்திரங்களை பார்க்கின்றோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியனே. அவற்றில் ஒரு நட்சத்திரம்தான் இப்பூவுலகம் சுற்றி வந்து கொண்டிருக்கும் சூரியன். சூரியனையும் அதை சார்ந்த கோள்களையும் நவக்கோள்கள் என்று அழைக்கிறோம். சூரிய குடும்பத்தை சேர்ந்த எல்லா கோள்களிலிருந்தும் வருகின்ற காந்த அலைகளும் மனிதனின் உடலுக்கும் உயிருக்கும் நேரடியான நெருங்கிய தொடர்புள்ளவை. இப்பொழுது இந்த 9 கோள்களின் மீதும் மனம் செலுத்தி தவம் இயக்குகிறோம். சூரியன் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியன் ஒரு மாபெரும் நெருப்பு கோளம். சூரியன் பூமியை விட 19 லட்சம் மடங்கு உருவத்தில் பெரியது. 25 நாட்களுக்கு ஒரு சுற்று வீதம் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. சூரியன் ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலிலே உள்ள எலும்போடு தொடர்புடையது. சூரியனுடைய காந்த அலை கதிர்களும் நமக்கு வாழ்வில் வெற்றி, அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லது. சூரியனுடைய காந்த அலை கதிர்களிகளை ஏற்றி நம் உடலோடு உயிரோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சூரியனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து முதல் வட்ட பாதையில் சுமார் 3 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன். இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர 88 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. புதன் பசுமை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள தோலோடு தொடர்புடையன.
புதனுடைய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அளிக்க வல்லவை. புதனுடைய பசுமை நிறமான காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் புதனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாங்க. புதன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சுக்கிரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 2வது வட்ட பாதையில் சுமார் 6 கோடி மைல்களுக்கப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன். இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர 225 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. சுக்கிரன் வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நமது உடலில் உள்ள சுக்கிலத்தோடு தொடர்புடையன. இக்கதிர்கள் நமக்கு மனமகிழ்ச்சி, உயர் நட்பு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லன. சுக்கிரனுடைய காந்த அலை கதிர்கள் ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சுக்கிரனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாங்க. சுக்கிரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சந்திரன் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 3வது வட்டப் பாதையில் சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் பூவுலகம். இப்பூவுலகிலிருந்து சுமார் 2,30,000 மைல்களுக்கு அப்பால் இப்பூவுலகை வலம் வந்து கொண்டிருக்கும் துணைக்கோள் சந்திரன். இது சுமார் 29 நாட்களுக்கு ஒருமுறை பூமியை சுற்றி வருகிறது. சந்திரன் வெண்மை நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக் கொண்டிருக்கிறது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையது. இக்காந்த அலை கதிர்கள் நம் உடலில் ஓடும் இரத்த ஓட்டத்தை சீரமைப்பன. அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் ஆகியவற்றை அளிக்க வல்லன. சந்திரனுடைய காந்த அலை கதிர்கள் ஏற்று உடலோடு உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சந்திரனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சந்திரன் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். செவ்வாய் என்ற கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 4வது வட்ட பாதையில் சுமார் 14 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய். இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர சுமார் 18 மாதங்களை எடுத்துக்கொள்கிறது. செவ்வாய் செந்நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக்கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள மஜ்ஜையோடு தொடர்புடையன. இக்காந்த அலை கதிர்கள் அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லவை. செவ்வாயினுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடு உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் செவ்வாயினுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம்.
குரு என்ற ஆற்றல் மிக்க பெரும் கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 5வது வட்ட பாதையில் சுமார் 48 கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு. இது சூரியனை ஒருமுறை சுற்றி முடிக்க 12 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. குரு பொன்னிறமான காந்த அலை கதிர்களை வீசிக் கொண்டு உள்ளது. இக்கதிர்கள் நமது மூளை செல்களோடு தொடர்பு உடையன. குருவினுடைய இக்காந்த அலை கதிர்கள் மெய்யுணர்வு, அறிவு மேன்மை, வாழ்க்கை வளங்கள் அனைத்தையும் அளிக்க வல்லன. குருவினுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடு உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் குருவினுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. குரு என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனிலிருந்து 6வது வட்ட பாதையில் சுமார் 88 கோடி மைல்களுக்கப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி. இது சூரியனை ஒருமுறை சுற்றி வர 30 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. சனி சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்களை வீசிக் கொண்டுள்ளது. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள நரம்புகளோடு தொடர்பு உடையன. சனியினுடைய இந்த சாம்பல் நிறமான காந்த அலை கதிர்கள் நீண்ட ஆயுள், உடல் நலம், பொருள் வளம், மனவளம் அனைத்தையும் அளிக்க வல்லன. சனியினுடைய காந்த அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் சனியினுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சனி என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். ராகு, கேது என்னும் ஆற்றல் மிக்க காந்த அலை பாதைகளின் மீது தவம் தொடங்குகிறோம். சூரியனுடைய நடு மையத்தில் அணுக்கள் செயலற்று நின்று விடுகின்றன. அவை சுத்த வெளியாகவும் பிரம்மமாக மாறிக்கொண்டிருக்கும் நிலை. இதுவே கரும் புள்ளி எனப்படுகிறது. மேலும் அவை மிக மிக அங்கு நிற்க முடியாமல் 1 கோடி போல சூரியனின் மையத்தின் ஆரம்பித்து பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்த வெளியுடன் கலந்து கொண்டிருக்கின்றன. இவ்வாறு சூரியனின் இரு புறமும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கரு நிறமான காந்த அலை பாதைகளைத்தான் ஒரு புறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் கூறுகிறோம். ராகு, கேது என்ற 2 காந்த அலை பாதைகளிலிருந்து கருமை நிறமான காந்த அலை கதிர்கள் வீசிக் கொண்டிருக்கின்றன. இக்கதிர்கள் நம் உடலில் உள்ள ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடு தொடர்புடையன. இக்காந்த அலைகள் மெய் விளக்கம், உடல் நலம், வாழ்க்கை வளம் இவற்றை அளிக்க வல்லன. ராகு, கேது காந்த அலைகளை நாம் ஏற்று நம் உடலோடு உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்வோம். எப்பொழுதும் ராகு, கேது காந்த அலைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. ராகு, கேது எனும் காந்த அலை பாதைகளின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். பிரபஞ்ச இப்பேரியக்க மண்டலம் என்ற பிரபஞ்ச களத்தின் இந்த சூரிய குடும்பத்தை போல்
கோடானு கோடி சூரிய குடும்பங்கள் உள்ளன. அவற்றையெல்லாம் நட்சத்திரங்கள் என்று அழைக்கிறோம். இப்படி பிரபஞ்சம் முழுவதும் உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களையும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்ற 12 தொகுதிகளாக பிரித்துள்ளனர். இந்த அனைத்து நட்சத்திரத்தின் தொகுதிகளிலிருந்தும் காந்த அலைகள் வீசிக்கொண்டே இருக்கின்றன. இக்காந்த அலைகள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. சுத்தவெளி. பிரபஞ்ச களத்தை கடந்து மனதை விரிக்கிறோம். எல்லையற்றதாக இருக்கின்ற சுத்தவெளி மெய்ப்பொருள். அதே மெய்ப்பொருள் இப்பேரியக்க மண்டல முழுவதிலும் ஒவ்வொரு அணுவுக்கும் மத்தியிலும் 2 அணுக்களுக்கு இடையேயும் இருப்பதை உணர்கிறோம். இந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக அறிவாக இயங்கிக் கொண்டு இருப்பதையும் உணர்கிறோம். அந்த மெய்ப்பொருள் என்ற சுத்த வெளியே நமக்குள்ளாக கெட்டி பொருளான உடல், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று, உயிர் என்று 5 பௌதீக பிரிவுகளாக இயங்குவதை உணர்கிறோம். இவை எல்லாவற்றையும் அவ்வறியே ஆண்டு கொண்டிருப்பதை உணர்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு மனிதனிடத்தும் ஒவ்வொரு உயிரிடத்தும் அமைந்திருப்பதை உணர்கிறோம். இவ்வாறு மெய்ப்பொருள் என்ற பிரம்மமே பரிணாமத்தின் எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர்கிறோம். யாருக்கும் துன்பம் செய்யாமலும், எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நம் செயல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு கருணையோடு வாழ முயலுவோம். இந்த விரிவான மனநிலையில் எப்பொழுதும் இறை மறவாக மனதில் கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ செயல்பட முனைவோம். மேலும் இச்சிந்தனையோடு தவத்தை நிறைவு செய்கிறோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில் துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். அனைத்து அறக்கட்டளை வாழ்க வளமுடன். அனைத்து தவ மையங்கள் வாழ்க வளமுடன்.
இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பம் படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்றும் ஒரு வற்றாத நன்னீதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி வளமாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி.